வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் வீட்டிலோ அல்லது ராசிக்கு 9ஆம் வீட்டிலோ குரு பகவான் இருந்தால், அல்லது லக்னத்திற்கு 9ஆம் வீட்டையோ ராசிக்கு 9ஆம் வீட்டையோ குரு பகவான் பார்த்தால், இந்த அமைப்பில் உள்ள ஜாதகர்களை சொந்த பந்தங்கள் மற்றும் பழகிய நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் இவர்கள் மிகவும் மதிப்பார்கள். எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் இவர்களை அழைக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தவிர்க்க முடியாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சொந்தமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நண்பர்களாக இருந்தாலும், அந்யோன்யமாக பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உற்றார உறவுகள் மரியாதை கொடுப்பார்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தி எல்லா விஷயத்தையும் செய்வார்கள். அந்த லக்னத்திற்கு 9ஆம் வீட்டிலோ ராசிக்கு 9ஆம் வீட்டிலோ குரு இருந்தாலும் அல்லது குரு பார்த்தாலும் இந்த அமைப்பில் உள்ளவர்களை சுற்றத்தார் மதிப்பார்கள். அவர்கள் தங்களது சொந்த உழைப்பால் உயர்வார்கள், முன்னேறுவார்கள், செல்வாக்கை பெறுவார்கள். தனக்கென்று அந்த ஏரியாவில் ஒரு தனி செல்வாக்கை பெற்றிருப்பார்கள். கௌரவமானவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்களை சுற்றியுள்ளவர்கள் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் தவிர்க்க முடியாது. அவர்களை அழைக்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். இந்த அமைப்பில் இருந்தால் அதற்கு கேதார யோகம் என்று சொல்லப்படும். அதனால் இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பாருங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.